வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். நீங்க விட்டில் பூச்சியா இருக்கிறீங்களா? அல்லது தேனீயா இருக்கிறீங்களா? விட்டில் பூச்சிக்கும், தேனீக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். விட்டில் பூச்சி அப்படிங்கிறத எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. இந்த விட்டில் பூச்சி அப்படிங்கிறது நம்ம வீட்ல தீபம் ஏத்துற போது, அதாவது நம்ம ஒரு வெளிச்சத்தை உருவாக்குகிற போது, அந்த வெளிச்சத்தை தேடி ஓடி வரக்கூடிய ஒரு பூச்சி. அந்த பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வரும். கிட்ட போறபோது, அதனுடைய சூடு தாங்காம மீண்டும் தூரமாக ஓடிடும். தூரமா ஓடுனது மீண்டும் வெளிச்சத்த நோக்கி ஓடி வரும். இப்படி தொடர்ந்து அது ஓடி வர்றதும், ஓடி போறதுமாக இருந்து, ஒரு கட்டத்துல அந்த நெருப்புல விழுந்து, அந்த சூடு தாங்காம இறந்துரும். தேனீ இதுக்கு அப்படியே மாறானது. தேனீய பத்தி நமக்கு நெறைய தகவல்கள் தெரிஞ்சாலும், நெறைய பேருக்கு தெரியாத தகவல் ஒண்ணு. இந்த தேனீ என்ன பண்ணும் அப்படின்னா, பனை மரத்துல பதனி அறுக்கிறது, அல்லது கல்லு இறக்குறது அப்படிங்கிற செயல்பாடுகள் செய்யக்கூடிய அந்த இடத்துல, அந்த நீர பருகுறதுக்கு போகும். அப்படி பருகுறதுக்கு போன அந்த தேனீ, அதை பருகி வழக்கமா பூக்கள்ல கிடைக்கிற அந்த தேன்ல அத அனுபவிச்சத விட, இது ஏதோ வேறு விதமாக இருக்குது அப்படிங்கிற மாரி நெனச்சு அத பருக ஆரம்பிச்சு, அதிலேயே மயங்கி அந்த நீர்லயே விழுந்து இறந்து போயிடும். இது எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கை இந்த விட்டில் பூச்சி போல எதையோ நோக்கி ஓடி வேதனைய அனுபவிச்சு, அந்த வேதனையிலேயே இருந்து வீழ்ந்து போறதுல இருக்குதா? அல்லது மகிழ்ச்சிய நினைச்சு ஏதோ ஒரு போதையில அடிமையாகி, அந்த போதையிலேயே நீங்க மூழ்கி இறந்து போற நிலையில இருக்குதா? இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நிச்சயமா இந்த 2க்குள்ளார தான் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கடந்தும் ஒரு வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வு எதையோ தேடி ஓடுறதில்ல. தனக்கு தேவையானத மிக எளிமையாக செயல்முறைப்படுத்தி, நிறைவு பெற்று தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியது. அப்படி ஒரு வாழ்வு இங்க பெரும்பாலுமான நபர்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா, அதை இங்க யாரும் சொல்லி தர்றதும் இல்ல. அப்படியே சொல்லிக் குடுத்தா கூட, நாம அதை நோக்கி ஓடக்கூடிய நிலையில இல்ல. அந்த வாழ்வ பெரும்பாலும் பேர் தேடுறதில்ல. ஏன்னா, அப்படி ஒரு வாழ்வு இருக்குது அப்படிங்கிறதே பெரும்பாலும் பேருக்கு தெரியாது. ஒரு சில நபர்கள் மட்டும் தான் நித்தியமான வாழ்வு, நிறைவான வாழ்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்போதும் ஆனந்தமாகவும், மகிழ்ச்சியாகவும், கொண்டாட்டமாகவும் இருக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்த நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதற்கான வழிமுறைகள் தான் நாம இந்த அக்ஷரக்கலை பயிற்சிகள்ல நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. ஆனந்த வாழ்வ பெறுங்க. ஆனந்தமா, கொண்டாட்டமா வாழ்க்கைய அனுபவிங்க. மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.